அப்ப விஜய் இறக்கிறாருன்றீங்களா இதுக்குள்ள காசு? அது விஜய் சல்லி அதெல்லாம் இறக்க மாட்டாருங்க. அதுக்காக தானே ஆதவ ஒரிஜினல் உள்ள தூக்கி போட்டிருக்கோம் லாட்ரி வித்த காசு. அவரே இறப்பாரு. இல்ல இவர் எப்படி நம்ம இவ்வளவு தூரம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆதவ மேல. ஒரு 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 பார்ட்டிக்காக நான் வந்து செலவு பண்றேன், ஒரு விஜய்க்காக நான் வந்து இவ்வளவு செலவு பண்றேன்னு எப்படி ஒரு தனிப்பட்ட கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிருப்பாருன்னு வச்சுக்கலாம், இல்ல வேற எங்க இருந்தாவது பணம் வந்தது கூட வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் வந்துருச்சு, அந்த அமௌண்ட் சும்மா ஒரு கட்சிக்கு செலவு பண்றதுன்றது எப்படி நடக்கும்? அதான் இப்ப நான் சொன்னேன், ஒரு பதவிக்காக ஏன் இவங்க ஒரு 30 லட்சம் கொடுக்கணும்? ஆதவுக்கும் இதுல பங்கு இருக்கா? ஆதவும் பணம் வாங்குறாரா? ஆதவோட டீலிங்ல இந்த லட்சம் எல்லாம் சில்லற, அவரை பொறுத்த வரைக்கும் லட்சங்கள்லாம் சில்லற, அவர் அடிச்சா கோடி தான். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆதவோட மாமனார் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இந்தியா முழுவதும் இருக்க தேசிய கட்சி, மாநில கட்சி, வெவ்வேறு மாநிலங்கள்ல மட்டுமே இயங்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்குமே தேர்தல் பாண்டு மூலியமா பல கோடிகள் இறங்கியிருக்கு. அவருடைய நிறுவனத்துல இருந்து பல கோடிகள் இறங்கியிருக்கு. லாட்ரி வித்தானா லாட்ரி இப்ப இன்னைக்கு நவீனமயம் ஆயிடுச்சு, டிஜிட்டல் ஆயிடுச்சு. நீங்க போன்ல பாக்குற லாட்ரி எல்லாமே கிட்டத்தட்ட அவங்களோட நிறுவனத்துக்கு கீழே வந்துடும். அதுல இருந்து வர அமௌண்ட் நீங்க பல நிறுவனங்களுக்கு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க இங்க போட்டா இன்னொரு இடத்துல எடுத்துக்கலாம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இங்க போட்டா அங்கிருந்து தூக்கிக்கலாம். அதனால இதெல்லாமே அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான்.